ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நான் மைண்ட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து செட்டப் பண்ணணும். ஸோ பேசிக்காக வந்து ஜாஸ்தி பேர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபுல் வெர்ஷன் எம்எஸ் ஆஃபீஸ் இல்லைனா அந்த ஆக்டிவேஷன் இல்லாத அந்த ப்ராடக்ட் கீ இல்லாத எம்எஸ் ஆஃபீஸ் வச்சுக்கிட்டு, அப்படி இல்லைனா ஓல்டு வெர்ஷன் விண்டோஸ் 7 or 10 யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பழைய வெர்ஷன் எம்எஸ் ஆஃபீஸை யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து லைசன்ஸ் ஆக்டிவேஷன் ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இன்னைக்கு வந்து எப்படி நம்ம செட்டப் பண்ணோம் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் வெர்ஷன்ஸு. ஸோ இந்த செட்டப்பில் வந்து ஒருவேளை லைசன்ஸ் கீ டீஆக்டிவேட் ஆகிட்டாலும் இதே வெர்ஷனை நீ திரும்பி ரீஇன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஸோ அதனால் கம்ப்ளீட் செட்டப் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சுவலி எதுக்கு இந்த வீடியோ வந்து லேட்டாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற போஸ்ட் பண்ண போகிறேன்னா, ஸோ என்னோட லேப்டாப் வந்து கம்ப்ளீட்டாக ரீசெட் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செட்டப் போட்டேன். பிகாஸ் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப ஈஸியாக புரியும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நம்ம ஆஃபீஸ் செட்டப் வந்து எப்படின்னா ஒரு 3 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஆஃபீஸ் செட்டப் போடுவோம். ப்ளஸ் மென்லே ரெஃபரன்ஸ் மேனேஜர் வந்து எப்படி நம்ம கரெக்டாக வேர்டுக்கு வந்து உள்ளே போயிட்டு ஆட் பண்ணிக்கணும், ஸோ எப்படி சைட் பண்ணணும், ஸோ அது எல்லாமே மென்லே ரெஃபரன்ஸ் மேனேஜர். ஸோ இன்றைக்கி வந்து மென்லே ரெஃபரன்ஸ் மேனேஜரும் எப்படி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணிக்கணும்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் ஸோ ஆஃபீஸ் செட்டப். ஓகே, டுடே வி ஆர் கோயிங் டு சி எப்படி ஆஃபீஸ் வந்து நல்லா இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும்ன்ட்டு. ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் நவ். ஸோ ஃபஸ்ட் திங் என்னென்னா, நீங்கள் வந்து விண்டோஸ் கீ அமர்த்தி நீங்கள் வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸ் டைப் பண்ணால் செட்டிங்ஸ்ன்றது ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து மெயினாக நமக்கு சர்ச் பண்ணுங்கள் விண்டோஸ் செக்யூரிட்டி செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் வரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் வில் பி தேர். ஸோ அந்த சில விண்டோஸ் செக்யூரிட்டி ஸோ அதெல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஸ்விட்ச் ஆன் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். ஸோ அது வந்து டர்ன் ஆஃப் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த டூல்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஃபயர்வால் செட்டிங்ஸை வந்து நம்ம ஆஃப் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து ஜஸ்ட்டு உள்ளே போனீங்கன்னா அங்கே ஆஃப் பண்ணி விட்டுவிடுங்க, ஆனில் இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இது வந்து ஆர்பி டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு வெப்சைட் மெயின்டைன் பண்ணுறோம். இதில் வந்து எல்லா டூல்ஸுமே நமக்கு தேவையான ரிசர்ச் டூல்ஸு, விண்டோஸ் சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் எந்த டூல் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. ஸோ இது ட்ரைவில் வந்து மெயின்டைன் ஆகிருக்கு எல்லா டூல்ஸுமே. ஸோ யூ டோன்ட் நீட் டு பே, நீங்கள் வந்து எதுவுமே பே பண்ணி பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு திங் இஸ் நம்ம எம்எஸ் ஆஃபீஸ் 2024 எல்டிஎஸ்சி வெர்ஷனை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம். ஜஸ்ட் இது மேலே வந்து டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறமா டவுன்லோட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு டவுன்லோட் நவ். ஸோ உங்களுக்கு வந்து டைரெக்டாக அந்த ஃபைல் வந்து டைரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும் டைரெக்டாக. ஸோ ஒன்ஸ் அது டவுன்லோட் ஆன உடனே நீங்கள் வந்து அந்த ஃபைல் வந்து டைரெக்டாக டவுன்லோட்ஸில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஆன உடனே நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே அந்த ஃபோல்டரில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸில் வந்து கீழே இருக்கிற இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து 64 பிட்டு லேப்டாப் சூட் ஆகிற மாதிரி. ஸோ இந்த உள்ள ஃபோல்டர் போய் 32 பிட்டில் உள்ள ஃபோல்டர் போனீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் வந்து 32 பிட்டு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே ஸோ அந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் டவுன்லோட்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ இட் வில் பி பெட்டர் டு கெட் இன்ஸ்டால்டு. ஸோ அது நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபோல்டர் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் ஃபஸ்ட்டு திங். ஸோ 64 பிட்டோட ஃபைல்ஸு, 32 பிட் ஃபைல்ஸு. ஸோ இதில் பார்த்தோன்னா ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் டூலும் செட்டப் ஃபைல் வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் தான் வந்து நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து 64 பிட் ஃபைல்ஸ் இல்லை. ஸோ அதனால் இப்போ நான் உங்கள் விண்டோஸ் லேப்டாப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எந்த பிட்டு வந்து 32 பிட்டா இல்லைன்னா 64 பிட்டான்னு நம்ம செக் பண்ணோம். அதுக்கு வந்து நீங்கள் விண்டோஸ் அமுத்திட்டு ஸோ அதில் வந்து சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அதில் வந்து ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும் சிஸ்டம் அவ்வளோது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 64 பிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த அதோட வெர்ஷன்ஸும் ப்ளஸ் அந்த 64 பிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி உங்கள் லேப்டாப்பில் வந்து அது 64 இருந்துச்சுன்னா 64 இந்த ஃபைல்ஸ் வச்சு இன்ஸ்டால் பண்ணுங்கள். 32னா அந்த 32 பிட் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த ஃபைல்ஸை வச்சு தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணோம். சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் விண்டோஸ் அமுத்திட்டு. ஸோ
ஸோ அதில் வந்து ரன் as அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். எஸ்ன்னு இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்புறம் கோட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கோட் ஃபைல்ஸில் வந்து சில கோட்ஸ் இருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் லைன் கோடு வந்து நம்ம வந்து அந்த ஃபோல்டருக்கு வந்து அந்த பாத்துக்கு வந்து நம்ம கூப்பிட்டு போகணும் ஃபர்ஸ்ட் அந்த சிஎம்டியை. ஸோ அதனால அந்த பாத் வந்து ஒரு சிஸ்டமுக்கு வேறு ஆகும். பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுற லோக்கலோட யூஸர். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து நார்மலாக டைரெக்டாக அங்கே கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அந்த பாத்து வந்து வரும். ஸோ அந்த பாத்து நீங்கள் வந்து டைரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இங்கே சிஎம்டியில் வந்துட்டு சிடி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்தை வந்து பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி அமுத்தணும். ஸோ என்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இது வந்து இப்போ சிஎம்டி வந்து அந்த ஃபோல்டர் பாத்தில் இருக்குது. ஸோ அதனால அந்த Office 24 காமிக்கும். ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் 32 பிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 32 பிட் ஃபுல்லாக இருக்கிற ஃபைல்ஸில் அதுக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கணும், பர்டிகுலர்லி அந்த பாத். ஸோ அந்த பாத் வந்து சேம் இதே இடத்துல சிடி ஸ்பேஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் இனிஷியலாக வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு பேக் வந்துடுறேன் ஃபர்ஸ்ட் நானே. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இதுதான் இனிஷியல். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சிடி ஸ்பேஸ் அந்த பாத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ அந்த சிஎம்டி வந்து அந்த பாத்த ஃபோல்டருக்கு போயிடும். ஓகேவா? ஸோ அந்த ஃபைல்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இன்ஸ்டாலேஷனுக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக நான் வந்து 64 பிட்ன்றதுனால நான் 64 பிட் யூஸ் பண்ணோம். அதனால் நான் பேக் வந்துட்டு ஸோ அந்த 64 பிட் இருக்கிற ஃபைல்ஸ் இடத்துக்கு நான் பாத்தை கூப்பிட்டு போவேன். ஸோ சிஎம்டியில் வந்து நம்ம ஃபைல்ஸ் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்து தான் நம்ம கூப்பிட்டு போகணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து இந்த செட்டப் கான்ஃபிகரேஷன் ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு லைன் ஆஃப் கோடு வந்து அங்கே பேஸ்ட் பண்ணோம். இங்கே காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு ஸோ இந்த ஃபைல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைல் வந்து சி வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த கோட் ஃபைலவும் ஜஸ்ட் அந்த சி வந்து கேபிட்டல் லெட்டரில் வச்சுக்கணும். அதே மாதிரி சிஎம்டிலவும் ஸோ இங்கே வந்து நீங்கள் எடிட் பண்ணிட்டு இதை வந்து காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே போயிட்டு நீங்கள் ஏரோ மார்க்ஸ் யூஸ் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட்டு போகணும். ஸோ அங்கே போயிட்டு டிலீட் பண்ணிட்டு நீங்கள் கேபிட்டல் சியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு ஸோ ஏரோ மார்க் யூஸ் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ என்டர் அமுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் அப்படியே நீங்கள் என்டர் அமுத்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா டைரெக்டாக அந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ இட் வில் டேக் டைம். அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் வந்து இந்த எல்டிஎஸ்சி இது வந்து 2024 எல்டிஎஸ்சி வெர்ஷன். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம், டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். பட் அதில் வந்து ஆக்டிவேஷன் வந்து ரிக்வயர்ட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். இது வந்து அப் டு ஒரு 30 days வரைக்கும் தான் இது வேலிடாக இருக்கும். ஸோ திரும்பி நீங்கள் அதே சாஃப்ட்வேர் இதே மாதிரி செட்டப் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து திரும்பி ரீஇன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பி இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுவும் திரும்பி ஒரு 30 days ஆகும். ஸோ இப்படி தான் வந்து 2024 எல்டிஎஸ்சி வெர்ஷன் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப லிமிட்டடு. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2013 ஒரு வெர்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இன்ஸ்டால் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சேம் ஆர்பி டூல்ஸ் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா MS 2013 அந்த டூல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணால் ஜஸ்ட் அது லோட் ஆகும். நீங்கள் திரும்பி டவுன்லோட் நவன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். டவுன்லோட் நவன்னு கொடுங்க. ஜஸ்ட் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆகின பிறகு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜிப் ஃபோல்டர் வந்துடும். ஸோ இந்த ஜிப் ஃபோல்டர் வந்து ஆக்சுவலி ஒரு ஜிப் ஃபோல்டர் வந்து ஒரு டைப்பாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி டூல் இருக்கும். அதனால நீங்கள் வந்து WinRAR ஜிப் ஃபைல் எக்ஸ்ட்ராக்டர்னு அதே டூல் அதில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி ஜஸ்ட் டவுன்லோட் கொடுங்க. டவுன்லோட் கொடுத்து இந்த டூலுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸோ இதை வச்சு தான் நீங்கள் அந்த ஃபோல்டர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் காமிட்டிங்கன்னா அங்கே WinRAR வரும். அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ். ஸோ இப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த பாத் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சேம் பாத் எடுத்துக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணணும் 1 2 3. ஸோ இதுதான் பாஸ்வேர்டு. அந்த டூல் டவுன்லோட் பண்ணுற இடத்துல டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ டைரெக்டாக இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அங்கே என்டர் பண்ணுங்கள் 1 2 3ன்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும்.
டைரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்டட் ஒரு ஃபோல்டர் காமிக்கும். ஸோ இந்த ஃபோல்டரில் தான் வந்து உள்ளே போனீங்கன்னா ஸோ அதில் வந்து இந்த 2 பிட்டும் அதுலவுமே வந்து 64 பிட்டும் 86 ஒன்று காமிச்சிருக்கும். பட் அது 86ன்றது எதுவும் இல்லை, ஜஸ்ட் அது வந்து சூட்டபிள் டு 32 பிட் லேப்டாப். ஓகே, 32 பிட் ஓஎஸ்எஸ் தான். ஸோ நீங்கள் வந்து 64னா நீங்கள் 64 யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம், 32னா 32 பிட் ஃபோல்டர் யூஸ் பண்ணி அந்த செட்டப் ஃபைல் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 64 பிட்ன்றதுனால ஜஸ்ட் நான் இந்த செட்டப் ஃபைல் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறேன். ஜஸ்ட் அது மேலே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அது வந்து ஒரு டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகி எஸ் கேட்கும். ஸோ அது வந்து எஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அந்த டைமில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டட் இன்ஸ்டால்னு வரும். ஸோ நம்ம இப்போ இந்த வேர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஸோ இது வந்து எல்டிஎஸ்சி வெர்ஷன் வேர்டு. ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அக்கௌண்ட்டில் ஸோ இந்த மாதிரி வந்து காமிக்கும். ஜஸ்ட் இட் வில் வேலிட். அண்ட் கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஸோ நமக்கு வந்து 2 வெர்ஷன்ஸும் இன்ஸ்டால் ஆகிருக்கிறத நம்ம பார்க்கலாம். 2013 அப்புறம் எல்டிஎஸ்சி 2024 வெர்ஷனும். ஸோ இதை வச்சு நம்ம ஜஸ்ட் வீடியோக்காக நான் 2மே இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்காக காமிச்சேன். ஸோ இங்கே வந்து நமக்கு எல்டிஎஸ் வெர்ஷன் வேர்டு இருக்குது, அதே மாதிரி வேர்டு 2013 வெர்ஷனும் அங்கே கீழே இருக்குது. ஸோ அது வந்து 2013 ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து சைன்இன் வந்து ஜஸ்ட் அஸ்மிலேட்டர் கொடுத்துட்டு இங்கே வந்து சைன்இன் ஆப்ஷன் வரும். ஸோ இந்த சைன்இன் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்கிப்பும் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் நீங்கள் சைன்இன் பண்ணி தான் ஆகணும், பிகாஸ் மைண்டில் இந்த மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணணும்ல. இப்போ வந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் உள்ள ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அங்கே வந்து ஆக்டிவேஷன் ரிக்வயர்டு. ஸோ இது வந்து அன்லைசன்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் வந்து காமிக்கும். ஸோ இந்த எரர் காமிச்சுன்னா என்றைக்காவது ஒரு நாள் வந்து இது ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அதனால ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து இந்த ஃபைல்ஸ்லவே வந்து இந்த ஆக்டிவேட்டட் போர்ட்டல் அப்படின்னு ஒரு இது இருக்கும் போர்ட்டபிள். அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து நமக்கு லைசன்ஸோட அந்த ஒரு 2 ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இது 2மே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆஃபீஸ் ஆக்டிவேஷனுக்கு. பட் ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணி ரன் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால இங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணுறது பிளாக் ஆகிட்டு இருக்குது. பட் அங்கே ரன் பண்ண உடனே உள்ளே வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேபில் வந்து ஆஃபீஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் லெஃப்ட் சைடு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அது ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆகின உடனே இன்னும் ஒரு கீ வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த கீ வந்து இன்னொரு தடவை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா சேம் சாஃப்ட்வேர் நீங்கள் ரீடவுன்லோட் பண்ணியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வேர்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த ஃபைலில் உள்ளே போய் அக்கௌண்ட்டில் உள்ளே பார்த்தோன்னா அங்கே பாருங்கள் ப்ராடக்ட் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆக்டிவேஷன் காமிக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஒரு இன்வேலிட் லைசன்ஸ் இந்த மாதிரி எதுவுமே வராது. ஜஸ்ட் யூ கேன் யூஸ் இட் அப் டு வாட் எவர் யூ வாண்ட். ஸோ இப்போ திரும்பி நீங்கள் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணால் சேம் அதே இன்னொரு கீ யூஸ் பண்ணி சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான செட்டப். ஸோ இப்போ வரைக்கும் ஆஃபீஸ் 2013 வரைக்கும் நம்ம இன்ஸ்டாலேஷன் பார்த்தோம். இதுக்கப்புறமா ஆஃபீஸ் 2013 பார்த்தோம், ஆஃபீஸ் 2024 பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து இன்டர்நெட் டிசேபிள் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக ஆஃபீஸ் ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ அதனால நான் இங்கே டிசேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இட் இஸ் தான் நான் அப்போவே மறந்துட்டேன் சொல்ல. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அகாடமிக்ஸில் ஸ்டூடெண்ட்ஸு ரிசர்ச் ஸ்காலர்ஸ் யாரே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அகாடமிக் இமெயில் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த அகாடமிக் வந்து அவங்க வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து அவங்க வாங்கி இருந்திருக்கணும். அப்படி வாங்கியிருந்தால் உங்களோட அகாடமிக் இமெயில்ஸை வச்சு நீங்கள் வந்து ஆஃபீஸை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். அதுவும் லேட்டஸ்ட் 2026 ஆஃபீஸ் 365 வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். ஸோ சில பேர் அகாடமிக்ஸ் வந்து இமெயில் இருக்கும், பட் அவங்க அகாடமிக்கில் வந்து அவங்க இன்ஸ்டியூட் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணணும்னா அவங்க இமெயில் வச்சு ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் ஆஃபீஸ் 365 ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு இது வரும் வெப்சைட்டு. ஸோ இதில் வந்து கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே போய்க்கணும். இங்கே வந்து உங்களோட இமெயிலும் ப்ளஸ் இன்னும் தேவைன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இது வந்து உங்களுக்கு மேபி ஆக்டிவேஷனுக்கு மெயிலுக்கு வரலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஆஃபீஸ் 365 வந்து லாகின் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரியும் வச்சு நீங்கள் வந்து
ஆக்டிவேட் பண்ணலாம். இது யாருக்குன்னா அவங்களோட இன்ஸ்டியூட் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து வாங்காமல் இருந்து உங்களுக்கு மெயில் இருந்தால் ஓகே. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்டிவேஷன் பண்ணலாம். இல்லை ஒருவேளை உங்கள் இன்ஸ்டியூட் வந்து ஆஃபீஸ் வாங்கியிருக்கு, எம்எஸ் ஆஃபீஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வாங்கியிருக்கு என்டர்பிரைஸ் லெவலில் அப்படின்றப்போ, ஸோ உங்ககிட்ட மெயில் இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ஆஃபீஸ் 365 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்படி சர்ச் பண்ணிவிட்டு இன்னும் ஃபஸ்ட்லவே ஒரு டேப் வரும், ஆஃபீஸ் 365 லாகின்னு சொல்லிட்டு. இதில் போயிட்டு உங்களோட அகாடமிக் இமெயில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் ஆகணும். ஸோ உங்களோட அகாடமிக் இமெயில்ஸ் வந்து மேபி ஜிமெயில்ஸ் @education.in சம் மெயில்ஸ் இருந்தால் அது வந்து எம்எஸ் ஆஃபீஸில் வந்து மேபி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் அதில் வந்து அந்த மெயில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டா தான் நீங்கள் வந்து இங்கே எம்எஸ் ஆஃபீஸில் வந்து லாகினே பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஜஸ்ட் லாகின் சைன்இன் யூஸ் பண்ணி உங்களோட அகாடமிக் இமெயில் யூஸ் பண்ணி இங்கே சைன்இன் பண்ணுறப்போ சைன்இன் ஆகாமல் இருக்கும். ஏன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தால், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி இங்கே லாகின் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டான பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதுதான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்றப்போ தான் நீங்கள் இப்படி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே அந்த ஆப்ஷனில் உள்ளே போயிட்டு மோர் ஆப்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இன்ஸ்டால் ஆஃபீஸ்ன்ற ஒரு பட்டன் வரும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆஃபீஸ் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அந்த ஆஃபீஸ் வந்து டைரெக்டாக டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனோடனே நீங்கள் ஓப்பன் கிளிக் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து எஸ் ஆப்ஷன் அதெல்லாம் கேட்டு இந்த மாதிரி இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஸோ ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா ஸோ நார்மலாக வந்து இந்த மாதிரி விஆர் ஆல் செட், ஸோ யுவர் ஆல் செட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு சொல்லிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வேர்டை வந்து ஓப்பன் பண்ணலாம். வேர்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ சேம் அந்த மாதிரி அக்கௌண்ட் வேர்டு வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு சேம் அந்த மாதிரி அக்கௌண்ட்டு ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே வந்து ஆக்டிவேஷன் ஆகலை ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எரர் காமிக்கும். அதை வந்து நான் வந்து வேறு ஒரு இமெயிலில் சைன்இன் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம அகாடமிக் இமெயில் யூஸ் பண்ணி இங்கே வந்து லாகின் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல திரும்பி சொல்கிறேன், உங்கள் அகாடமிக் உங்களோட இன்ஸ்டிடியூட் வந்து இந்த எம்எஸ் ஆஃபீஸ் 365 வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே சைன்இன் பண்ணிங்கன்னா என்டர்பிரைஸ் லெவலில் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் நார்மலாக அகாடமிக் இமெயில் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிங்கன்னா ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்துட ஆப்ஷனு. இந்த இடத்துல எஸ் கொடுத்துடாதீங்க, ஜஸ்ட் திஸ் ஆப் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. எஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட என்டையர் லேப்டாப்போட அக்சஸ் எடுத்துக்கும் ஆர்கனைசேஷன். ஸோ அது வந்து சிக்கலாகிடும். ஸோ இந்த இடத்துல நோ திஸ் ஆப் ஒன்லைன் கொடுத்தீங்க இந்த மாதிரி லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லாகின் ஆன உடனே ஸோ நீங்கள் வந்து நார்மலாக இந்த மாதிரி லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வரும். ஸோ இங்கே வந்து ப்ரொசீடு ஆக்டிவேட்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் லெவலில் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். ஸோ இது வந்து பர்மனெண்ட்டு, எல்லாமே கரண்ட் லேட்டஸ்ட் எனி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே அக்சஸ் வந்துடும் இதில். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் 365 வந்து ஆஃபீஸ் 365 வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற ஒரு செட்டப்பு. ஸோ ஒன்ஸ் இதே மாதிரி தான் இந்த மாதிரி 3 திங்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக செட்டப் பார்த்தோம். ஒன் திங் வந்து 2013 அண்ட் 2024 அண்ட் லேட்டஸ்ட்டு 2026 ஆஃபீஸ் 365. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து யாருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அகாடமிக் சைடு இன்ஸ்டியூட் சைட்லேருந்து யாரெல்லாம் வாங்கலையோ அவங்க வந்து இந்த சைடில் போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. மேபி இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் லாகின் கொடுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு மெயிலுக்கே வந்து ஆக்டிவேஷன் கீ வந்துடும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வேஸ் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் செட்டப் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஃபீச்சர்ஸும் நீங்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி இது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எப்படி வந்து மெண்ட்லே ரெஃபரன்ஸ் மேனேஜர் வந்து வேர்டுக்கு வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? நார்மலாக வந்து அகாடமிக் இமெயில் யூஸ் பண்ணி நம்ம வந்து வேர்டு வந்து ஆடின்ல கொடுக்குறப்போ கம்பல்சரியாக அவங்க அகாடமிக் சைடு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து உங்களுக்கு அந்த
அக்சஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்சம் சிக்கல் வரும். ஆனாலும் நம்ம இங்கே ஆட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி 2013 2024 எல்டிஎஸ்சி இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதில் வந்து நீங்கள் டைரெக்டாக ஆடின்ஸில் வந்து மென்ல ரெஃபரன்ஸ் மேனேஜர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து காமிக்கிறேன் எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நீங்கள் வந்து மென்ல ரெஃபரன்ஸ் மேனேஜர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிஃபோர் ஆடிங் யூ ஹாவ் டு இன்ஸ்டால். ஸோ அது வந்து டூல் வந்து டைரெக்டாக நான் வந்து ஆர்பி டூல்ஸ் அந்த வெப்சைட்லவே வந்து உங்களுக்கு மென்ல ரெஃபரன்ஸ் மேனேஜர் டூல் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டைல்ஸ் இருந்தாலும் அந்த மென்ல ரெஃபரன்ஸ் மேனேஜரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண முடியும், மாற்றிக்க முடியும். ஸோ இதில் வந்து இன்னும் அட்வான்ஸ்டு ஸ்டைலிங் ப்ரிப்பரேஷன் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம மென்ல ரெஃபரன்ஸ் மேனேஜர் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், எப்படி அட்டாச் பண்ணணும்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து ஆர்பி டூல்ஸ் வெப்சைட்டில் போனோம்னா நமக்கு மென்ல ரெஃபரன்ஸ் மேனேஜர் டூல் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து டவுன்லோட் நவன்னு கொடுத்து நீங்கள் வந்து டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ அதில் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் டவுன்லோட் நான் வந்து ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் எனிவேன்னு வரும். இது வந்து கூகுள் டிரைவ் லிங்க்கு. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் ஓப்பன் ஃபைல் கொடுத்து ஜஸ்ட் இது வந்து ஒரு எஸ்என் ஆப்ஷன் எல்லாம் கேட்கும். அதை கேட்டு நீங்கள் வந்து எனி ஒன் யூசர்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்து அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் டைரெக்டாக டவுன்லோட் இன்ஸ்டால் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணணும். மென்ல ரெஃபரன்ஸ் மேனேஜரில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணும் அண்ட் சைன்இன் பண்ணும். நீங்கள் என்னென்னா நீங்கள் வந்து உங்கள் மெயிலில் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறதுனால கம்பல்சரி உங்கள் மெயில் வந்து இங்கே போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ரிமைனிங் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ அந்த இடத்துல கிவன் நேம், அப்புறம் உங்கள் ஃபேமிலி நேம், பாஸ்வேர்டு, அப்புறம் அந்த செக் பாக்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். மேபி இமெயிலுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வெரிஃபிகேஷனுக்காக உங்களுக்கு இமெயிலுக்கு ஒரு லிங்க் வரும். ஸோ அதை வச்சு டேரெக்டாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு திரும்பி வந்து இந்த மாதிரி லாகின் பண்ணலாம். சேம் இமெயிலில் அந்த பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணாலே உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி லாகின் ஆனே. ஸோ இதுதான் மென்ல ரெஃபரன்ஸ் மேனேஜரோட சாஃப்ட்வேர். ஸோ ஒன்ஸ் இங்கே லாகின் பண்ணோடனே நீங்கள் வந்து வேர்டில் ஆட் பண்ணணும். அதனால் நீங்கள் வேர்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே வந்து அகாடமிக்ஸ் இமெயில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சைன் அப் பண்ணியிருந்தோம்னா கம்பல்சரி நமக்கு வந்து ஆடின்ஸில் வந்து மென்ல ரெஃபரன்ஸ் மேனேஜர் வந்து ஆட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்லேருந்து அவங்க இந்த தேர்ட் பார்ட்டி டூல்ஸை வந்து அவங்க பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ண ட்ரை பண்ணாலும் இங்கே ஆட் ஆகுது. அதனால இந்த மாதிரி வந்து ஒரு எரர் மெசேஜ் காமிக்கும். அதனால நம்ம வந்து கம்பல்சரி நம்மளோட பர்சனல் இமெயில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இமெயில் வந்து இதில் போய் லாகின் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த இமெயிலுமே வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டா தான் நீங்கள் இங்கே லாகின் பண்ண முடியும். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஆடின்ஸில் வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த மாதிரி காமிக்கும். ஜஸ்ட் அங்கேயே சேஞ்ச் பண்ணுறதுனால பட் அதை க்ளோஸ் பண்ணிட்டு வேர்டு திரும்பி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம பர்சனல் மெயில் இருக்கும். ஸோ ஆடின்ஸில் வந்து உங்களுக்கு மென்ல ரெஃபரன்ஸ் மேனேஜர்னு சர்ச் பண்ணி ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். பட் MS Office 2013 LTS வெர்ஷனில் இதில் டேரெக்டாக ஆட் ஆகிடும். பட் இந்த தடவை இங்கே வந்து ஏதோ பிரச்சனை வருது. பட் அந்த பிரச்சனையை தாண்டி நான் வந்து இங்கே காமிக்கிறேன். ஸோ நம்ம பர்சனல் மெயில் ஐடியில் மென்ல வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு பர்சனல் மெயிலேருந்து மென்ல ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அங்கே ரிட்ரீவ் கொடுத்தாலும் வரல. பட் இப்போ வந்து உங்களோட அகாடமிக் மெயிலுக்குள்ளே நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மெயிலில் ஓப்பன் பண்ணிக்கணும். உங்களோட அகாடமிக் இமெயிலில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் பண்ணிட்டு நீங்கள் ரிட்ரீவ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். பட் இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்சுவலி லாஸ்ட் ஆகல. நம்ம பர்சனல் மெயில் ஐடியில் மட்டும்தான் இங்கே ஆடினே ஒர்க் ஆகும். பட் இந்த தடவை என்னன்னு தெரியல, இது வந்து ஒரு ரிவர்ஸாக ஆகிட்டோம் ஓப்பன் ஆகுது. பட் இருந்தாலும் பர்சனல் மெயிலில் ஆட்டோமேட்டிக்காக ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி ஆகிறப்போ சேம் அந்த இமெயில் லாகின் க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சேம் லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக மெயின்ல இன்டர்ஃபேஸ் வந்து அங்கே ரைட் சைடு ஆடியில் ஓப்பன் ஆகிடும். பாருங்கன்னா ரைட் சைடு வந்து உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு மெயிலோட ஆடின்னு ஓப்பன் ஆயிடுச்சு.
பட் பேசிக்காக லாஸ்ட் டைம் வந்து என்னோட பர்சனல் ஐடியில் தான் ஆடியன்ஸே வந்து ஒர்க் ஆச்சு. இந்த தடவை வந்து என்னன்னு தெரியல, அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகுது. மேபி 2013 எல்லாமே டைரெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும், அதெல்லாம் பிரச்சனை வராது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கம்ப்ளீட்டாக வித் மென்லே ரெஃபரன்ஸ் மேனேஜர் வந்து இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணிக்கிறதும், அப்புறம் ஆஃபீஸ் இன்ஸ்டால் வந்து 2013 எல்டிஎஸ்சி வெர்ஷன், அப்புறம் கம்ப்ளீட் எஜுகேஷனல் வெர்ஷன் அண்ட் அகாடமிக் சைட்லேருந்து வெர்ஷன் எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அண்ட் ரெஃபரன்ஸ் மேனேஜரும் ப்ராப்பராக ஆட் இன் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு மென்லே ரெஃபரன்ஸ் மேனேஜர் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணணும், ஸோ எந்த ஒரு ஸ்டைல்ஸ் இருந்தாலும் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணி அதுக்கு அட்டாச் பண்ண முடியும், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஜேர்னல் இதை வச்சு ஜேர்னல் ஸ்டைல்ஸ் மட்டும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணுறத போட நம்ம வந்து ஓனாக எப்படியெல்லாம் ஸ்டைல்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும், ஸோ இதெல்லாமே டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம் கம்பல்சரி. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக கமெண்ட் அடிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஐ எம் ரெடி டு பி help, and thank you. Bye bye.